வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் பிரச்சினைக்கான தீர்வுடன் பொருளாதார அபிவிருத்தியும் வடக்கிற்கு அவசியம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவர் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. சஜித் அணியினர் இனவாதத்தை தூண்ட ஆரம்பித்துள்ளனர் என அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் நாளை தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் அறைகூவல். அமெரிக்க கத்தோலிக்க வாக்காளர்கள் தங்கள் மனச்சாட்சியை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என போப் பிரான்சிஸ் கோரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. அரசியல் பிரச்சினைக்கான தீர்வுடன் பொருளாதார அபிவிருத்தியும் வடக்கிற்கு அவசியம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வடக்கில் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு மாத்திரமல்லாது பொருளாதார அபிவிருத்திக்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කෘෂි කර්ම නවීකරණයක් කරන්න. ඒක අපනයනය කරන්න. ජනගහනේ බිලියන 2කින් වැඩි වෙන්න යනවා ඊළඟ අවුරුදු 25. வடக்கின் பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாத்திரம் பார்க்க முடியாது. வடக்கில் உள்ள பிரதான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். வடக்கின் பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்திவிட முடியாது. வடக்கிற்கு அபிவிருத்தியும் அவசியம். காரணம், அவ்வாறு செய்யாவிட்டால் ஏனைய மாகாணங்கள் முன்னோக்கி பயணிக்கும் போது யாழ்ப்பாணம் வீழ்ச்சி காணும். மாகாண சபைகளை பலப்படுத்தி அதிகார பகிர்வை வழங்கும் விடயம் தொடர்பில் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கியுள்ளேன். மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க 9 சிற்றரசுகள் அவசியம். மாகாணங்களின் அபிவிருத்தியை அந்தந்த மாகாணங்களின் சிற்றரசுகள் பொறுப்பேற்க வேண்டும். தேசிய காணி ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நியமிக்கப்படவுள்ளது. நவாஸ் தலைமையிலான ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை 5 வருடத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். காங்கேசன் துறையில் முதலீட்டு வலயத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம். பரந்தன், மாங்குளம் ஆகிய பிரதேசங்களிலும் முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகள் கடல்வழி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள தேவையாக கடல்வழி படகோட்டுநர் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் விடயத்தில் முன்னாள் போராளிகளையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். டிஜிட்டல் வலயத்தையும் உருவாக்க வேண்டும். ஸ்மார்ட் விவசாயத்தை ஏற்படுத்தி முன்னாள் போராளிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கடற்தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். சூரிய மின்சக்தி வலயமாக பூநகரி பிரதேசத்தை மாற்ற வேண்டும். செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டருக்கு முன்பாக புல்லடியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். මේ වගේ තමයි අපි වැඩ කරන්න යන්නේ. ඔය දෙන්න දිහා බැලුවම ආයෝජකෙනුත් රටින් පිට වෙලා යනවා. ඒ වගේම ජාතික ඉඩම් කොමිසම ඇති කරන්න. சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவினாலேயே தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்கள் இன்னும் தொடர வேண்டும், ஆட்சியில் தொடர வேண்டும். அவர் தொடர்வதற்கூடாகத்தான் நாங்கள் வீழ்ச்சியிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையை கடந்த 1.5-2 வருஷங்களுக்குள் நாடு தழுவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் ஏன் அவருக்கு ஆதரவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எனக்கு முன்னால் பேசியவர்கள், கருத்து சொன்னவர்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கின்ற பொழுது சொன்ன கருத்துக்களைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கின்ற தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் வெல்லுவார், வெல்ல இருக்கின்றார். அவருடைய அந்த வெற்றியில் நாங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும். இந்த கட்டத்திலும் தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த தனித்துவமான கருத்தை தான் இதுவரை எடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் வெல்ல வேண்டும். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பிரசார கூட்டம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இன்று இடம்பெற்றது.
நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆயிரக்கணக்கான மக்களின் எழுச்சியுடன் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் அணிதிரண்டு ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சுகாதார மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சுகாதாரத்துறை ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சுகாதார மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். නිදහස් සෞඛ්‍ය අපේ රටේ පමණක් නොවේ එක්සත් රාජධානියත් ක්‍රියාත්මක වෙනවා. මේක සුපසාධන රාජ්‍යයේ වැදගත් අංශයක්. සෞඛ්‍ය සේවාව ரோக நிவாரண நம்முடைய நாட்டின் இலவச சுகாதார சேவையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டமையின் விளைவாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிட்டது. சுகாதாரத்துறையில் உள்ள சில பிரிவினருக்கு இன்னமும் நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படவில்லை. அவ்வாறு பல சிக்கல் நிலைகள் காணப்படுகின்றன. ஆகவே நம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் சுகாதாரத்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வு வழங்கப்படும். தேசிய போசனை கொள்கை ஒன்றும் வகுக்கப்பட்டுள்ளது. அதனூடாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாட்டின் சுகாதாரத்துறைக்கு பலமாக உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்களை நாம் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும். அவர்களின் சம்பளம் மற்றும் பதவி நிலை குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும். ரோக பிரதிகாரක යන පැතිකඩ වලින් ක්‍රියාත්මක වෙනවා. අපේ රටේ පවතින சஜித் அணியினர் இனவாதத்தை தூண்ட ஆரம்பித்துள்ளனர் என ஜனாதிபதி வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மீண்டும் இனவாதத்தால் நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். වෙනම හැදෙන්න පටන් ගත්තා. මූව සංගමේ වෙනම හැදෙන්න පටන් ගත්තා. සුද්දට එරෙහිව එකට සටන් කරන වෙනුවට බෙදෙන්න පටන් ගත්තා. එකිනෙකා වෙන වෙනම ගිහිල්ලා හොරෙන් සුද්දගෙන් එක එකව ඉල්ලන්න පටන් ගත්තා. அனைத்து இன மக்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் இதுவரை காலமும் உருவாக்கப்படவில்லை. வெள்ளையர்கள் எம்மை இனமத ரீதியில் பிளவுபடுத்தினர். அதிலிருந்து ஒன்றிணைய எம்மால் முடியாமல் போயுள்ளது. 1948 ஆண்டில் வெள்ளையர்களுக்கு எதிராக எழுந்த தருணத்தில் எம்மால் ஒன்றிணைய முடியாமல் போனது. சுதந்திரத்தின் பின்னர் எம்மை முழுமையாக பிளவுபடுத்தினர். எம்முடைய ஆட்சியாளர்கள் பிளவுபட்ட ஆட்சியையே உருவாக்கினர். வெள்ளையர்களிடம் இருந்து நாடு சுதந்திரம் பெற்றமையை தொடர்ந்தும் கூட எம்மை ஒன்றிணைக்கும் வகையிலான விடயம் எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னெடுக்கப்படவில்லை. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என ஒன்றிணையும் எண்ணப்பாடு காணப்பட்டது. ஆனால் ஒன்றிணைய ஆட்சியாளர்கள் இடமளிக்கவில்லை. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒரே குடையின் கீழ் இணையும் வகையிலான அரசாங்கத்தை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. சஜித் பிரேமதாச போன்றோர் மீண்டும் இனவாதம், மதவாதம் என்பவற்றை தூண்ட ஆரம்பித்துள்ளனர். அதனை ஒழிக்க வேண்டும். எம்முடைய ஆட்சியில் மத வழிபாடுகள் நிறுத்தப்படும் என கூறுகின்றனர். இனவாதத்தை மீண்டும் மீண்டும் தூண்டும் விடயமே இடம்பெறுகின்றது. இனவாதத்தினால் துளித்தெழும் மொட்டுக்கட்சியினர் எங்குள்ளனர்? ரணிலுடனேயே உள்ளனர். அதேபோன்று அத்தகைய இனவாதத்தை தூண்டும் அணியின் ஸ்தாபக தலைவரான GL பீரிஸ் சஜித்துடன் உள்ளார். அந்த வகையில் இருபுறமும் இனவாத அணியே உள்ளது. ජාතිය බෙදුණා. 1948 නිදහස ලබා ගන්නකොට ඉන්දියාවේ පුළුවන් වෙනවා. නේරුලා, ගාන්ධිලා, පාතෙල්ලා එක තැනකට එන්න. සුභාෂ් චන්ද්‍රබෝස්ලා එක තැනකට එන්න. අපිට அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. தரமைந்த புலமைப்பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் நாளை இடம்பெற உள்ளது. நாடளாவிய ரீதியில் தரமைந்த புலமைப்பரிசில் பரீட்சை நாளை இடம்பெற உள்ள நிலையில் பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை 3,23,879 பரீட்சார்த்திகள் தோற்ற உள்ளனர். தமிழ் பிரிவில் 79,000 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2,849 பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் அறைகூவல் விடுத்துள்ளது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப. அரியநேத்திரனின் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் அறைகூவல் விடுத்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மாறி மாறி சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க வழிநடத்தப்பட்டோம். இதனால் தமிழ் மக்களின் நிலை அரசியல் சமூக ரீதியில் பரிதாபகரமாய் போனதே அன்றி வேறு எதுவும் நிகழவில்லை. உரிமைகளுக்கான தமிழரின் அரசியல் இன்று சலுகைகளுக்காக துவண்டு போயுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப. அரியநேத்திரனுக்கு அவரின் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம். மாற்றுக் கருத்துக்கள் இருப்பினும் கட்சி வேறுபாடுகளை கடந்து வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் ஏனைய பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் திரட்சியை இத்தேர்தலில் வெளிப்படுத்துவோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமிழர்களாக எமது ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்துவோம் என நெல்லியடி வாணிபர் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக நெல்லியடி வாணிபர் கழகத்தின் ஆதரவுடன் நெல்லியடி மத்திய சந்தைக்கு அருகாமையில் இன்று காலை 10 மணிக்கு இரா மயூரதன் தலைமையில் இடம்பெற்ற நமக்காக நாம் பரப்புரை கூட்டத்தின் போது அழைப்பு விடுக்கப்பட்டது. குறித்த பரப்புரை கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் காவி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்த செல்வின் இரணியேஸ், மரியாம்பிள்ளை, புலம்பெயர் செயற்பாட்டாளர் பீட்டர், நெல்லியடி வாணிபர் கழக நிர்வாகிகள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது நெல்லியடி வாணிபர் கழகம் சார்பில் ஆதரவு தெரிவித்து விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழர்களுக்காக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது தமிழர்களாகிய எமது கட்டாய கடமையாகும். சிதறுண்டு போயுள்ள நாம் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எமது ஒற்றுமையை உலகிற்கு காட்டுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் ப. அரியநேத்திரனுக்கு நெல்லியடி வாணிபர் கழகமாக எமது பூரண ஆதரவினை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் உங்களுக்கு வாக்குறுதி இருந்தால் நீங்கள் கட்டாயமாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நாங்கள் முதன்முறையாக தமிழ் பேசும் மக்கள் நாம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளுகின்றோம். இதுவரை இலங்கையர் நாம் என்று கலந்து கொண்டோம். அது நமக்கு எந்த நன்மைகளையும் தரவில்லை. நாம் இதுவரை வாக்களித்த நபர்கள் நாம் வாக்களித்தோம் என்ற நன்றி அறிதல் கூட இல்லாது பதவிக்கு வந்ததும் சிங்கள பௌத்த சிந்தனையில் மூழ்கிவிட்டார்கள். அரசியல் யாப்பில் இருப்பவற்றை கூட தர மறுத்தார்கள். இந்த தேர்தல் கட்சிகள் கடந்து தமிழ் சமூகமாக சிந்தித்து ஒற்றுமையை மையமாக வைத்து நாம் நடத்தும் ஒரு தேர்தல் ஆகும். எம்மை கிள்ளுக்கீரையாக இதுவரை பாவித்த தென்னவரை சிந்திக்க வைக்கும் தேர்தலாக இம்முறை மாற்றியுள்ளோம். நாடு நலம் பெற வேண்டுமென்றால் எம்மையும் சேர்த்து பயணிக்க வேண்டுமென்ற செய்தியை நாங்கள் இம்முறை வலுவாக வெளிப்படுத்தியுள்ளோம். கோத்தாபய சிங்களவரிடம் இருந்து மட்டும் வாக்குகள் பெற்று ஜனாதிபதியாக முடியும் என்று காட்டினார். இம்முறை நாம் இல்லாமல் நீங்களா என்ற கேள்வியை தென்னவர் முன் நாம் வைத்துள்ளோம். இந்நாட்டின் தமிழ் மக்கள் பரங்கியர்களின் கதிக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக உழைக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப்படாது என்று மேடையேறி முழங்குவேன் என்று கூறியவர் இன்னமும் அந்த கூட்டத்தை கூட்டவில்லை. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கத்திய கட்சி ஒன்றில் இருந்து அவர் நியமனம் பெறுவதே அவருக்கு சாலச் சிறந்தது. நாம் சிங்கள வேட்பாளர்களுக்கு சுமையை கொடுக்கின்றோம். பகிஷ்கரிப்போர் சுமையை இறக்கி வைக்க பாடுபடுகின்றார்கள். ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று மாலை மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினர். குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் த. சித்தார்த்தன், EPRLF கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணியன் ஸ்ரீகாந்தா, முன்னாள் யாழ் மாநகர மேயர் வி. மணிவண்ணன், அரசியல் ஆய்வாளர் N. நிலாந்தன், முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் உரையாற்றியிருந்தனர். லட்சக்கணக்கான வாக்குகள் கிடைக்க வேண்டும். கிடைக்கின்ற போதுதான் அதை யாருமே திரும்பி பார்ப்பார்கள். கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டமாக இருக்கலாம், சாத்வீக போராட்டமாக இருக்கலாம், எல்லாம் நியாயமாகத்தான் நடத்தப்பட்டது என்பதை இன்றும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். உலகுக்கும் இந்த நாட்டுக்கும் காட்ட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காட்ட வேண்டும். காட்டுவதன் மூலம் நிச்சயமாக ஒரு
சரியான பாதையிலே நாங்கள் செல்ல முடியும், தமிழ் மக்கள் தங்களுடைய விடுதலையை நோக்கி செல்ல முடியும் என்பதுதான் இந்த பொது கட்டமைப்பினுடைய நோக்கமும் அதனுடைய வேட்பாளருடைய நோக்கம். நீங்கள் உங்கள் ஊர்களிலே பக்கத்து வீடுகளிலே இந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஏன் பொது வேட்பாளருக்கு போட வேண்டும் என்ற செய்தியை எவ்வளவு தூரம் மக்கள் சக்தி ஒன்று சேருகிறதோ அது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை போராட்டத்துக்கு உரமிடுவதாக இருக்கும் என்பதை நீங்களும் நம்ப வேண்டும். நம்பி இந்த பொது வேட்பாளரின் சின்னமாகிய சங்குக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டது ஒரு ஜனாதிபதியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறுத்தப்படவில்லை என்று அன்பிக்கினியவர்கள். நான் சொன்ன அந்த ஒற்றுமையை, பலத்தை மக்களுடைய சக்தியாக மாற்றுகின்ற ஒரு வழியை கையாளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த தேர்தலிலே ஒற்றுமையாக வாக்களித்தால் எப்படி ஆயுத முனையிலே சிங்கள தேசத்தை நாங்கள் பணிய வைத்தோமோ அதே போல மக்கள் சக்தியான உங்களை கொண்டு இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளையும் அரசையும் திரும்பி வைக்க முடியும் என்பது இந்த தேர்தலினூடாக நாங்கள் புகட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எப்படி ஒரு பொதுமகன் தன்னுடைய குடும்பத்தை, எங்களுடைய இனம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று நினைத்து மரித்தானோ, இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற நாங்கள் எத்தனை பேரும் அவர்களுடைய லட்சியத்தை சுமந்தவர்களாக வருகிற தேர்தலிலே சங்கை சின்னத்துக்கு வாக்களித்து இந்த இறந்த மரித்த தியாகிகளுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரு அணியிலே இருக்கிறோம். ஆகவே தென்னிலங்கையும் உலக நாடுகளும் எங்களை பார்க்க வைக்கின்ற, எங்களுடைய காணொலியிலே பணிய வைக்கின்ற வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் இனிவரும் காலங்களிலே செய்வோம் என்ற உறுதிமொழியை இந்த தேர்தலின் ஊடாக எங்களுடைய மக்கள் காட்டுவார்கள். வடக்கு கிழக்கிலிருந்து 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இலக்கிலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோம். அப்பொழுது நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சங்கு சின்னம் வெற்றி பெற்றதாக, தமிழினம் வெற்றி பெற்றதாக அமையும். ஒருபோதும் எங்களுடைய சங்கு சின்னத்தையும் எங்களுடைய கொள்கைகளையும் தமிழ் மக்கள் தோற்கடிக்க மாட்டார்கள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு வரை எங்களுடைய பலத்தினுடைய உச்சத்திலே ஒரு அணியாக எங்களுடைய இனம் உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழ் மக்கள் ஒரு குடைக்கு கீழ் அணிதிரண்டிருந்தோம். தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக எங்களுடைய இனத்தினுடைய பலம் சிதைத்தளிக்கப்பட்டது. அந்த பலத்தை எங்களுடைய கட்சிகளை பலகூறாக்கி, எங்களுடைய கட்சிகளுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கி எங்களுடைய இனம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. இன்று மீண்டும் தமிழினம் ஒரு புள்ளியிலே, ஒரு குடைக்கு கீழே, அந்த சங்கு சின்னத்துக்கு கீழே அணிதிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தமிழர் தாயகத்திலும் சரி, தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற உலகமெங்கும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. எங்களுக்கு கிடைக்க போற 2வது வெற்றி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு சங்கு சின்னத்துக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் உலகத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாங்கள் உரத்து சொல்ல போகிறோம். தமிழ் மக்கள் வேண்டி நிற்பது சோத்தை அல்ல, கேஸ் சிலிண்டரை அல்ல, பெட்ரோலை அல்ல, சுதந்திரத்தையும் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தையுமே தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்ற காத்திரமான செய்தியை நாங்கள் உலகத்திற்கு சொல்ல போகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலே ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம், ஜனாதிபதிக்கு வாக்களித்துவிட்டு இந்த நாட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம் என்று வாக்களித்துவிட்டு அதே ஜனாதிபதியிடம், அதே அரசாங்கத்திடம்தான் எங்களுடைய நிலத்தை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறார்கள் இல்லை, வடக்கு கிழக்கிலே பௌத்த சின்னங்களை கொண்டு நிறுவுகிறார்கள், நீண்ட காலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள் இல்லை என்று கூறி அதற்கு மேலால் ஒருபடி மேலே போய் ஐநா மனித உரிமை பேரவையிலேயும் நாங்கள் வாக்களித்த ஜனாதிபதி, நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதில்லை, எங்களுக்கு நாங்களே வாக்களிக்கின்ற இந்த நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும் என்றதுதான் இந்த அரியநேந்திரன் அவர்களை இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக நிறுத்தி இருக்கிறோம். ஆகவே
தமிழ் மக்களாகிய நாங்கள் கடந்த காலத்திலே விட்ட அந்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புதிய பாதையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு எதிர்வருகின்ற 21ஆம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்ப்பதற்கு எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு சரியான வழிவகைகளை தேட வேண்டும். சயித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார். நான் என்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கவில்லை, இனத்தை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றேன். இதுதான் வித்தியாசம். இனம் என்பது எங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இனம் இதுவரையிலே விடிவு பெறவில்லை. விடுதலைக்காக போராடி மாண்டிருக்கின்றார்கள். இதுவரை நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகளால் மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு வந்த இந்த அரசாங்கங்களால் மாற்றப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் போடுகின்ற வாக்கு என்பது நிச்சயமாக ஒரு புள்ளடி ஒரு சின்னம், அது சங்கு சின்னம் மாத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையே நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அந்த மாற்றத்தின் மூலமாக நாங்களாக தமிழராக வாழ்வோம். யாழ்ப்பாணத்துக்கு ஏவிபியை சார்ந்த முக்கியஸ்தர்கள் எனது வீட்டுக்கு வந்து என்னை சந்தித்தார்கள். தங்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்டார்கள். குருந்தூர் மலையில் பிரச்சனை, விடுக்குநாறு மலை பிரச்சனை, கன்னியா வெந்நீரூற்று பிரச்சனை, இங்கு எல்லாம் சைவ ஆலயங்கள் உடைக்கப்பட்டு புத்த ஆலயங்கள் கொண்டு வரப்பட்டது. நான் கேட்டேன், இது எல்லாம் நடந்த பொழுது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? இது சரியானதா? இதை பற்றி நீங்கள் யாரும் பேசவில்லையே, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசவில்லை? அவர்களை யாருக்கும் அதற்கான பதில் அவர்களால் எனக்கு சொல்லப்படவில்லை. தமிழ் மக்களுடைய விடியல், நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான விடியல் என்பது இருக்கின்றது. வடக்கு கிழக்கு என்பது எதிர்காலத்தில் ஒரு பூரணமான சுயாட்சி பெற்ற செல்வம் கொளிக்கின்ற ஒரு பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அது நடக்கும். அது நடக்க வைப்பதற்கு இவ்வாறான முயற்சிகள் தேவை. சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து வடக்கு கிழக்கில் முதன்மையான வாக்கு என்பது சங்கு சின்னத்திற்கு அரியநேந்திரனுக்கு கிடைப்பது என்பது தமிழ் மக்களுக்கு அது ஒரு பெரும் சக்தி. வடக்கு கிழக்கில் அது கேஸும் வேலை செய்யாது அல்லது டெலிபோனும் வேலை செய்யாது என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் மிக தெளிவாக என்னவற்றை கூறுகிறார்கள் என்பதை ஏனையோர் புரிந்து கொள்வார்கள். தமிழ் மக்கள் வரலாற்றில் அனுபவித்து வந்த சொல்லனா துன்பங்களுக்கு விடை தேட தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என வடக்கு மாகாண மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் யாழ் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். பல ஜனாதிபதிக்கு வாக்களிச்சிருக்கின்றோம். அந்த வாக்கும் எங்களுக்கு வாக்களித்தால் போதும் என்ற வகையிலே ஒரு நிபந்தனையற்ற பல சொல்லியிருப்பார்கள். வெற்றி காசோலை மாதிரியான வாக்குகளை அளித்து அந்த காசோலியை திரும்பி எங்களுக்கு துப்பாக்கியாக மாறிய வரலாறு, எங்கள் உயிரப்படுத்த வரலாறு எல்லாம் நாங்கள் வெற்றி காசோலையாக அளித்த வாக்குகளினால் விளைந்த விளைவுகள். எனவே இப்பொழுது மாறி சிந்திக்கின்றோம். எந்த அரசியல் அபிலாசங்களும் இல்லாமல், அரசியல் ஆதாயம் இல்லாமல் முன்னுக்கு வந்திருக்கின்ற புத்திஜீவிகளும் சிவில் சமூகமும் குறிப்பாக 80க்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் சேர்ந்து மாற்றிய ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றோம். அதுதான் இப்பொழுது உள்ள அந்த பொது கட்டமைப்பு. அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். அது ஒரு மாம்பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு பலாப்பழமாக இருக்கலாம். அது தமிழர்களுடைய வெற்றியின் அல்ல ஒற்றுமையின் ஒரு குறியீடாகவே நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் தமிழ் வேட்பாளருக்கு பவன அரியந்தனேந்திரனுக்கு வாக்களித்து நாங்கள் எங்களுடைய இவ்வளவு காலமும் நடந்த 48 இருந்து இன்று 2024 வரையான காலத்திலே தமிழ் மக்கள் சொல்லோனா துன்பங்களையும் பல இடர்களையும் சந்தித்து வந்த வகையிலே நாங்கள் அவருக்கு வாக்களித்து அனைவரும் வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம், பவன அரியந்தனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய தேசியத்தோடு நிற்கிற கட்சிகள் என்றாலும் சரி, இல்லது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களை நிமித்திரம் என்று எங்களை அழித்துக் கொண்டிருக்கிற சக்திகளாக இருந்தாலும் சரி, புலத்திலும் சரி நிலத்திலும் சரி, எங்களுடைய 2009க்கு பிற்பாடு எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மௌனிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இல்லை இன்று வரைக்கும் எதை செய்து வந்திருக்கிறோம் என்ற ஒரு நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு குடிமக்கள் சமூகமாக, சிவில் சமூகமாக இந்த சங்கு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற தமிழ் இனத்தின் கோரிக்கையை செவிசாய்த்து
கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு கிளையின் முக்கியஸ்தர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக இப்போது மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தமிழர்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்ற உணர்வுடன் எங்கள் தமிழர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒன்றாக நிற்கின்றோம். நாங்கள் தமிழ் வேட்பாளர் அரியநேத்திரனை இந்த தேர்தலில் இறக்கியுள்ளோம். அவருடைய சின்னம் சங்கு. அன்று எல்லோரும் ஒன்றாக வந்து நாங்கள் தெரியாதவர்களும் சொல்லி ஒன்றாக நின்று எங்கள் வாக்கை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரியநேத்திரன் அவர்களுக்கு அன்புள்ளவர்களே புல்லடி போட்டு அவரை வெல்ல வைப்போம். ஜனாதிபதியாவதற்காக அல்ல, எங்களுக்குள்ள வேதனையை உலகெல்லாம் அறிவதற்காக. இந்த விடயத்தை நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று தமிழினத்தின் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு மூத்த அருட்தந்தை அவர்களுடைய அந்த அருள்வாக்கு அல்லது அவருடைய அருமையான அந்த கருத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் சங்கற்பம் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த நடைபெறுகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் தேசிய குரல் ஒற்றுமையாக இருக்கின்றது. ஒரே குரலில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்ல போகின்றோம். கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், இவ்வாறான ஒட்டுமொத்த கட்டமைப்பினூடாக இவரும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. மக்களின் எதிர்பார்ப்பு இன்று தமிழ் சமூகம் ஒன்று சேருகின்ற ஒரு தருணத்தில் ஒரு கட்சி மட்டுமே தனித்து நிற்க வேண்டும் என்றதுக்கு என்னால் பதில் கூற முடியாது. ஆகவே அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, நாங்கள் தமிழர்கள் தமிழனாக தன்மானமுள்ள தமிழனாக தனித்துவமாக ஒருமித்த குரலில் ஒரே புள்ளியில் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நானும் எனது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றும் எனது முக்கிய பிரமுகர்கள் களத்தில் நின்று நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டுகின்றோம். கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை தந்து ஒப்பந்தங்களை செய்து அவற்றை கிழித்தெறிந்து எங்களுடைய தமிழர்களை மனங்களை சுக்குநூறாக உடைத்தவர்கள்தான் இன்று பிரதான வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதற்காக எங்களுடைய இந்த போராட்டங்களிலே உயிர்நீத்த மாவீரர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்தவர்களாக எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கின்ற சிவில் பொதுமக்கள் இழந்த இழப்புகள், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு வகையாக இழப்புகளை மனதில் கொண்டவர்களாக இந்த எதிர்காலங்களிலே தற்போது கூட தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் 3000 நாட்களுக்கு மேலாக வீதிகளிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள் வீதிகளிலே இழந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இளைஞர்கள் இன்றும் கூட இந்த சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலும் சரி, மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி, எமது இனத்துக்கான ஒரு பயணத்தில் இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தனித்துவமான தங்களது பங்களிப்பை அளிப்பதன் மூலம் சங்க சின்னத்துக்கு நேரே விடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் எமது இனத்துக்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவ்வாறான அந்த பயண பாதையில் ஒவ்வொரு தமிழர்களும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர்களை அதிகூடின வாக்குகளை பெற்று ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை கோரி நிற்கின்ற உங்களது ஒத்துழைப்பையும் நாங்கள் இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு நிற்கின்றோம். முல்லைத்தீவு மாங்குளத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இன்று பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் முத்துச்சாமி முகுந்தகஜன் தலைமையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக மாங்குளத்தில் இன்று பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வர்த்தக நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நாட்டை பொறுப்பெடுத்து மக்களுடைய அபிலாசைகளையும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் சிறப்பான முறையில் ஒரு குறுகிய நாட்களுக்குள் நிவர்த்தி செய்து கொடுத்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலத்தில், இந்த குறுகிய காலத்தில் மக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை துரிதமாக செயற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய செயற்பாட்டை நிறைவு செய்து கொடுத்திருந்தார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை சிறப்பான முறையிலே மக்களுடைய கரங்களுக்கு கொடுத்த அல்லது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் மனநிறைவோடு வாக்களித்து மீண்டும் மக்கள் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்காத வண்ணம் மக்கள் இந்த நாட்டிலே சுபிட்சமான முறையில் வாழ்வதற்கு அவரே இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பதை அநேகமான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தனிமனிதனாக இந்த நாட்டை பொறுப்படுத்தி உண்மையில் இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடாக வங்குரோத்து அடைந்த நாட்டிலிருந்து மீட்டெடுத்த மிக குறுகிய காலத்தில் மீட்டெடுத்த உலகத்தில் பெருந்தலைவர் ரணில் விக்ரமசிங்கவாக தான் இருக்க வேண்டும். அதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதி மனச்சாட்சி உள்ள நன்றியோடு இந்த நாட்டை மீட்டெடுத்த ஒரு
மனிதனுக்கு நாட்டு நல்ல ஒரு தலைவனுக்காக அனைவரும் மனச்சாட்சியோடு எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உண்மையில் அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. 23ஆம் தேதி அவர் இந்த நாட்டின் எதிர்கால ஜனாதிபதியாக சத்தியபிரமாணம் செய்து கொள்வது உறுதியாகிவிட்டது. எங்கள் ரணில் விக்ரமசிங்க என்பவர் நாட்டின் ஜனாதிபதியாகாவிட்டால் மீண்டும் நாங்கள் அதே நிலைமைக்குத்தான் தள்ளப்பட்டு விடுவோம் என்பது உறுதி. அனைவரும் சிந்தித்து நாட்டின் நன்றியுள்ள பிரஜைகளாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உங்கள் கேஸ் சிலிண்டருக்கு உங்கள் வாக்குகளை அளித்து மீண்டும் ரணிலை 5 வருடங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக்கினால் மட்டும்தான் இந்த நாடை மீட்டெடுக்க முடியும். இளைஞர்களாகிய நாங்கள் எமது சார்பிலே ஒன்றை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு தெரிவிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், யார் ஜனாதிபதியாக வர வேண்டும், யார் மக்கள் பிரதிநிதி, யார் மக்களுக்காக 2022ஆம் ஆண்டு அதாவது முதுகெலும்பில்லா அரசியல்வாதிகள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிய போது தனி மனிதனாக இன்றைக்கு எமது ஈழத் திருநாட்டை மீட்டு நமக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளில் இருந்து இன்று நாட்டை மீட்டு தனி மனிதனாகவே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எமது ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்களுக்கு நாங்கள் எமது வாக்கு செலுத்தி இன்னும் மேலும் அவர்களுக்கு நாங்கள் கையை உயர்த்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இன்று முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அடுத்த சனிக்கிழமை இந்த நாட்டின் புதிய ஒரு புரட்சி உருவாகும். அந்த புரட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதியை தெரிந்து கொள்ளும் தேர்தல் அல்ல, இந்த நாட்டின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு விடயமாகும். சர்வதேசத்தை வெல்ல வேண்டும் என்றால், பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்றால், எங்களுடைய அந்நிய செலாவணியை சேமிக்க வேண்டும் என்றால், வங்கியில் இருக்க கடன் குறைய வேண்டும் என்றால், பணவீக்கம் குறைய வேண்டும் என்றால், பலமுள்ள அத்திவாரமுள்ள ஒரு பொருளாதாரம் எங்களுக்கு. சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகிவிட்டதென நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யார் என தீர்மானிப்பது மக்களே. மக்கள் தற்போது சஜித் பிரேமதாசவே ஜனாதிபதியாக வர வேண்டும் என நினைக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நுவரெலியா பூண்டுலோயா நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். மலையக மக்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்க ரணசிங்க பிரேமதாசவுக்கு பிரதி உபகாரமாக சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். 21ஆம் தேதி தேர்தலில் அஜித் வெற்றி பெறப்போவது நிச்சயம். நம்ம ஒரு ஜனநாயக ரீதியிலே ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம். இந்த நேரத்தில் பயன்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த யார் வராங்களோ என்ன வராங்களோ நமக்கு நல்ல ஆட்சி கிடைக்காது. நாம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாக்கு பெருமதியான வாக்கு. இன்னைக்கு மலையக மக்களுடைய வாக்குங்கிறது பெருமதியான வாக்கு. அந்த பெருமதியான வாக்குகளை ஒரு நல்லவருக்கு போட்டு நல்லவரை தெரிவு. தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை 10 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக 10 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 1,907 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகமையுடைய உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே வாக்களிப்பு நிலையங்களாக 108 வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. அதே போல வாக்கெண்ணல் நிலையங்களாக 8 வாக்கெண்ணல் நிலையங்கள் எங்களுடைய பழைய மாவட்ட செயலக வளாகத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இதுவரை தேர்தல் சம்பந்தமாக 10 முறைப்பாடுகள் எங்களுடைய மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 6 முறைப்பாடுகள் சிறு முறைப்பாடுகளாகவும் 4 முறைப்பாடுகள் சாதாரண முறைப்பாடுகளாகவும் காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக தேர்தல் சம்பந்தமாக தேர்தலுக்கு தேவையான வாக்களிப்பதற்கு தேவையான அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதிலே கூடுதலாக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு பத்திரம், செல்லுபடியான வாகன அனுமதி பத்திரம், இதுக்கு அப்பால் தேர்தல் திணைக்களத்தினாலே தற்காலிக அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றது. எனவே கிராம மட்டத்திலே இந்த வாக்களிப்புக்கு தேவையான அடையாள அட்டை இல்லாதவர்கள் கூடுதலாக தங்களுடைய கிராம சேவையாளர்களை அணுகி இந்த தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இதற்கு அப்பால் இந்த தேர்தலிலே வாக்களிப்பதான முறைகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஊடாக அறிவுறுத்தல்கள், துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அவற்றையும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு தாங்கள் தேர்தல் நாளன்று கூடிய சீக்கிரமே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டு மக்களுக்காக அரசியல்வாதிகள் எதையும் செய்ய போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்களுக்காக அரசியல்வாதிகள் எதையும் செய்யப் போவதில்லை எனவும் மக்கள் போராட்ட முன்னணி என்பது மக்களுக்கான அமைப்பு எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ඉන්දියාව වගේ වෙනත් රටවල් වලට ඇමරිකාව වගේ වෙනත් රටවල් වලට ඔබේ නිදහස හූරගෙන කන්න දෙන්න ඉඩ දෙන්නත් බෑ. நாட்டு மக்களுக்காக இந்த அரசியல்வாதிகள் எதையும் செய்யப் போவதில்லை. இன்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். எப்படி தமிழ் மக்களை ஏமாற்றி தமது வாக்குகளை வாங்க முடியும் என்பது அவர்களின் இலக்கு. 21ஆம் தேதிக்கு பின்னர் அவர்களின் மனநிலை மாறிவிடும். 21ஆம் தேதி மட்டுமே இவர்கள் மக்கள் பிரச்சினை பற்றி பேசிக் கொள்வார்கள். மக்கள் போராட்ட முன்னணி என்பது மக்களுக்கான ஒரு அமைப்பு. 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் பற்றி இவர்கள் பேசுவதில்லை. தேர்தல் வரும்பொழுது மட்டுமே இவர்கள் இந்த 13வது அரசியல் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகின்றார்கள். வடபகுதி மீனவர்களின் பிரச்சினை பற்றி பேசுகின்றார்கள். 21ஆம் தேதி காலையில் எழுந்து நீங்கள் குடை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைக்கு எங்களிடம் தீர்வுகள் உள்ளன. මේ රනිල් සජිත් අනුර මේ හැමෝම මේ ඉන්දියානු මැදිහත් වීමට යටත් වෙලා තියෙන්නේ. උත්සාහ කරන අවස්ථාවේදී ඊට මැදිහත් වෙන්නේ නැහැ කියලා රනිල් වික්‍රමසිංහ පොරොන්දුවක් දීලා ඉවරයි. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்தில்வேல், மக்கள் போராட்ட முன்னணியின் சட்டத்திரணி ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் மற்றும் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் எஸ் பிரதீபன் ஆகியோர் பங்கேற்றனர். எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி என்பது உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் முன்வைத்து எங்களுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படை மாற்றம் எதையுமே கொண்டு வரப்போவது இல்லை என்பதை நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஒரு அடிப்படை மாற்றம் வேண்டும், ஒரு சமூக மாற்றம் வேண்டும். அந்த சமூக மாற்ற பயணத்தில் உழைக்கின்ற மக்கள் தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் உழைக்கின்ற மக்கள், இளைஞர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்ற கொள்கையைத்தான் மக்களோடு கலந்து பேசி வருகின்றோம். தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியின் பளுவை சாதாரண மக்களின் மீது தான் இந்த ரணில் விக்ரம அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களும் திரிக்க போன்றது. 3 கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு 13ஆம் திருத்த சட்டமும் நமக்கு கிடைக்காது. தமிழ் பேசுகின்ற மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. பொருளாதாரம் தொடர்பாகவும் எந்த விதமான தீர்வும் கிடைக்காது. போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய நாங்கள் தேர்தல் அரசியலையும் ஒரு மக்கள் சார்பான அரசியலுக்காக பயன்படுத்த பிரச்சாரப்படுத்துவதற்காக இதனை முன்கொண்டு செல்கிறோம். சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலையக தமிழர், ஏனைய சிறுபான்மையினங்கள் இவர்களுக்கான தீர்வை மக்கள் போராட்ட முன்னணியாகிய நாங்கள் மட்டுமே வைத்திருக்கிறோம். ஆகவே போட்டி 2 தரப்புக்கு தான். ஒன்று, ஏமாற்றுபவர்களின் கல்வர் குகையில் நிற்கக்கூடிய ஒரு தரப்புக்கும் மக்கள் சார்பில் நிற்கக்கூடிய இன்னொரு தரப்புக்குமாகவே இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் எழுச்சி பாடல்களோடு மக்கள் போராட்ட முன்னணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் மட்டக்களப்பு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட முன்னணி சார்பில் நுவான் போபகே போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து போராட்ட முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தர்மலிங்கம் கிருபாகரனின் ஒருங்கிணைப்பில் கூட்டம் இடம்பெற்றது. போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே பிரதான உறுப்பினராக கலந்து கொண்டதோடு முன்னணியின் திருகோணமலை மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார், ரஜீவ்காந்த் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய கொடியிலிருந்து இனரீதியான பிரிவினை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே பிரிவினைகள் ஆரம்பிக்கும் பொழுது இனரீதியான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கின்றது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இனரீதியான பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக அப்படியே இருக்கின்றது. இலங்கையராக நாம் ஒன்றுபட முடியாது. ஏனென்றால் இலங்கையராக இருக்கக்கூடிய சிங்களவருக்கும் இலங்கையராக இருக்கக்கூடிய தமிழருக்கும் இங்கு ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதல்ல, வேறு வேறு பிரச்சனைகள். இலங்கையராக இருக்கக்கூடிய சிங்களவர் ஒருவர் இந்த நாட்டை ஆள முடியும், இலங்கையராக இருக்கக்கூடிய தமிழர் ஒருவரால் இந்த நாட்டை ஆள முடியாது. இலங்கையராக இருக்கக்கூடிய சிங்களவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். பாராளுமன்ற பெரும்பான்மை என்றும் அவர்கள் பக்கம்தான் இருக்கும். இலங்கையராக இருக்கக்கூடிய தமிழர்களால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே இப்படி இனரீதியான ஒடுக்குமுறை என்பது மிக மிக மோசமான ஒரு நிலையிலே இலங்கையில் இருக்கின்றது. எனவேதான் இனங்களை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கு எழுகின்றது. எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தீர்களானால் நாங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றோம். இலங்கையில் 4 தேசிய இனங்கள் இருக்கின்றது. சிங்களம், தமிழ், மலையக தமிழ், முஸ்லீம், 4 தேசிய இனங்கள் இலங்கையில் இருக்கின்றது. இந்த 4 தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொருபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்களுக்கென்று பிரச்சனைகள் ஒவ்வொருவராக இருக்கின்றது. அவர்களால் எந்த காலகட்டத்திலுமே
இலங்கையினுடைய அரசியல் அதிகாரத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இலங்கையில் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற முடியாது என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஓரத்தில் இருந்துவிட முடியாது. இந்த அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தால் மிக நீண்ட காலமாக ஒவ்வொரு தரப்பும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பாக நாங்கள் சிந்திக்க தொடங்குகிறோம். இடதுசாரிய தத்துவங்கள், மார்க்சிச லெனின் தத்துவங்கள், இவற்றை நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம். வாத விவாதங்களில் ஈடுபட்டோம். தன்னாட்சி அதிகாரங்கள், சுயாட்சி முறையிலான அலகுகளை இந்த நாட்டிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இனமும் தங்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது, சுயாட்சி அலகுகளை உருவாக்குவதெல்லாம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் எப்படி பார்க்கின்றார்கள்? இந்த நாட்டை பிரிக்கின்றார்கள், பிரிவினவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். இல்லை, உண்மை அதுவல்ல. இந்த நாட்டை நீங்கள் கட்டமைப்பு ரீதியாக சுயாட்சி அலகுகளாக பிரிக்கும் பொழுது இந்த நாடு பொருளாதார ரீதியாக பாரிய முன்னேற்றத்தை அடையும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஏனைய மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்க முடியாது. இருக்கக்கூடிய பின்புலத்தில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும், யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் தாங்கள் அமைச்சராக இருந்தால் சரி, மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமைகள் மாற்றமடைந்து மக்கள் மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும். மக்கள் மக்களோடு இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகளை அடையாளம் காண வேண்டும். மக்கள் போராட்ட முன்னணி என்றால் என்ன, அதன் நோக்கங்கள், குறிக்கோள்கள் என்ன என்பதனை கலந்துரையாடி தெரிந்து கொள்ள வேண்டும். வடக்கில் ஒன்றும் தெற்கில் ஒன்றும் பேசித் திரியும் அரசியல்வாதிகள் எழுத்து மூலமான தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட திருகுதாளங்களையும் உள்ளடக்கியிருக்கின்ற பின்புலத்தில் மக்கள் போராட்ட முன்னணி வாக்கு வேட்டைகளுக்கு மட்டுமன்றி அது வடக்கோ தெற்கோ அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம். ඉතින් මෙන්න මේ කාරගෙන තමයි අපි ඔබ ඉස්සරහට ආවේ. ඉතින් ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදරීන් සහෝදරවරු අපි ඔබ සියලු දෙනාට යෝජනා කරනවා නුවන් බෝපගේ සහෝදරට. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.